ஆறறிவு உள்ள மனிதனின் அன்பு வாழ்க்கைக்கு ஐந்தறிவு உள்ள விலங்குகளின் காதல் வாழ்க்கையை காட்சிப்படுத்துகிறது நமது சங்க இலக்கியம். ஆண்மானம் பெண்மானம் கோடையின் வெம்மை தாங்காமல் தாகத்தில் தவிக்குது. கால் கடுகடுக்க அங்கும் இங்கும் ஓடி அலைந்து பார்க்குது, தண்ணீர் கிடைக்கல. ஆனாலும் முயற்சியை கைவிடாமல் மேலும் தடர் நடை நடந்து தேடும்போது அந்த மான்களின் பார்வையில் ஒரு சிறிய பள்ளம் தென்படுது. பள்ளத்தின் அடியில் ஒரு மானின் தாகத்திற்கும் காணாத அளவில் தான் தண்ணி குறைவாக இருக்குது. இரு மான்களும் நீர் அருந்த நெருங்கின. நான் அருந்தினால் துணைக்கு தண்ணீர் கிடைக்காது, அருந்துவது போல் பாவனை செய்தால்தான் தாகம் தீராவிடும், தன் துணையின் தாகம் தீர்ந்துவிடும் என்று இரு மான்களும் ஒரே மாதிரி சிந்தித்து நீரில் வாய் வைத்து அருந்துவது போல நடிக்குது. நீரின் அளவு குறையாமல் அப்படியே இருக்கிறது. மான்களின் அன்பு இப்போ உள்ளவங்களுக்கு இருந்தால் குடும்ப ஓவியம் சிதையுமா? இருவரில் யார் உயர்ந்தவர் என்ற எண்ணம் நம் கணவன் மனைவி இடையில் எடை கூடுமா? விவாகரத்துக்காக நீதிமன்றங்களில் சென்று நிற்கும் அவலம் நேருமா? யோசிக்கும் வேளையில்தான் உண்மைகள் புரியும். இதே கதையை குறுந்தொகையில் 2 குரங்குகளுக்கு இடையே காட்சிப்படுத்துது. ஆண் குரங்கு இறந்து விடுது. காதல் மிக்க பெண்மை குரம்பு கைமை கோலம் பூண்டு வாழ விரும்பலை. தானும் உடனே இறக்க துடிக்குது. ஆனால் கூட குட்டி குரங்கை அது நினைக்கிறது. சாவை பற்றிய சிந்தனை கொஞ்சம் தள்ளி போடுகிறது. குட்டி குரங்கு தன் வயிற்றிலிருந்து நீங்கி மரக்கிளையை பற்றி கொள்ளும் காலம் வரை அது காத்திருக்குது. அதற்கு பின்பு மலை உச்சியில் ஏறி நின்று அங்கிருந்த அடிவாரத்தில் விழுந்து மரணத்தை முத்தமிடுது. ஆண் குரங்கின் மீது உள்ள அளப்பரிய காதல் தன் குட்டி சொந்த கால்களில் நிற்கும் வரை அதை காக்க நினைக்கும் பொறுப்பு ஒரு பெண் குரங்கிடம் இருந்தது என்பதை அழகாய் காட்டுகிறது குறுந்தொகை. நம்ம தமிழ் இலக்கியம் வாழ்க்கையை பிரதிபலிக்கும் கண்ணாடி. தமிழ் இலக்கியம் மானும் குரங்கும் நடத்திய வாழ்க்கையை இங்கே ஆணும் பெண்ணும் நடத்த தொடங்கினால் ஒவ்வொரு குடும்பமும் கோவில்தான்.